ஓவியா, விஜய் முதலமைச்சராக இன்னும் 10 எம்எல்ஏக்கள் தேவை இருப்பதால் அந்த 10 எம்எல்ஏக்கள் எந்த கட்சியினர் ஆதரவு அளிக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் இன்று வரை இருவர் அவருக்கு ஆதரவாக அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒருவர் விசிக தலைவர் திருமாவளவன், மற்றொருவர் ராகுல் காந்தி, பிரவீன் சக்கரவர்த்தி, கார்த்திக் சிதம்பரம் மற்றும் இப்பொழுது ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் காங்கிரஸ் கட்சி மற்றும் விசிக இந்த இரண்டு கட்சிகளும் முதன்முறையாக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் வாழ்த்து தெரிவிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இன்று விசிக தலைவர் திருமாவளவன் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவேகா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கப் போகிறதா என்ற கேள்வி காங்கிரஸோடு இணைந்து எழுந்திருக்கிறது. அதற்கு காரணமாக இருப்பது விசிக தலைவர் திருமாவளவன் விடுத்துள்ள அறிக்கை. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தனி பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத வகையில் மக்கள் அளித்துள்ள இந்த தீர்ப்பு மிகவும் நுட்பமான அரசியலை உணர்த்துகிறது என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியையே மக்கள் விரும்புகின்றனர் என்று அவரது விருப்பத்தையும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இதனால் விஜய்க்கு கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க திருமாவளவன் விரும்புகிறாரா என்ற கேள்வியும் இப்போது இந்த அறிக்கை மூலமாக எழுந்திருக்கிறது. 2016ஆம் ஆண்டிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி ஆட்சியை மிகவும் அழுத்தமாக முன்மொழிந்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது வெகு மக்கள் விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிந்ததை இப்போது வழிமொழிந்திருக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார். இதனால் தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கூட்டணி ஆட்சிக்கு, அதாவது இன்னும் தேவையான 10 எம்எல்ஏக்களுக்கு இன்னும் 2 எம்எல்ஏக்கள், ஒருவர் காட்டுமன்னார் கோயில், இன்னொருவர் திண்டிவனம், வன்னி அரசும் மற்றும் ஜோதிமணியும் இப்போது விஜய்க்கு ஆதரவு அளிப்பதற்கு சம்மதிப்பார்களா அல்லது விசிக திருமாவளவன் அந்த ஆதரவை அளிப்பாரா, இதற்கு பதிலாக விசிகாவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதே போல காங்கிரஸ் கட்சிக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது இருக்கிறார்கள். இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் விசிக 2 இரண்டும் சேர்த்தால் 7, தமிழக வெற்றி கழகம் 115 என்ற எண்ணை எட்டிவிடும். மேலும் அவர்களுக்கு 3 தேவைப்படுகிறது. இந்த 3ஐ அவர்கள் எங்கிருந்து எடுக்கப் போகிறார்கள்? ஏனென்றால் இடதுசாரிகள் ஒரு பாதி அளவு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று அறிக்கைகளை வெளியிட்ட கே. பாலகிருஷ்ணன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் வீரபாண்டியன் ஆகியோரும் இன்னும் அவர்கள் எங்களை அழைக்கவே இல்லை, அழைத்தால் அது குறித்து நாங்கள் மேலிடத்தோடு ஆலோசித்து முடிவு செய்வோம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியனும் அவருடைய சபலத்தை காட்டியிருக்கிறார்.